நாம் முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே பெட்ரோல் குண்டு வீசுகிற அளவுக்கு குட்டி குட்டி பசங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கலாம்னு ஒரு ஐயத்தை தெரிவிச்சிருந்தோம்ல, அந்த விஷயத்துக்கு இப்போ விளக்கம் கிடச்சிருக்கு. நெல்லை புறக்காவல் நிலையம் மேலே 3 சிறார்கள் பெட்ரோல் குண்டு வீசினாங்களே, இதை பற்றி மாவட்ட எஸ்பி பிரசன்னகுமார் அவர்கள் இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாப்புல, அந்த 3 பேர் மேலேயும் இதுக்கு முன்னாடி எந்த ப்ரீவியஸ் கேஸும் கிடையாது பண்ணுறாங்க. சின்ன சின்ன பசங்க தானே. 10ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த 3 பேரும் படிச்சிருக்காங்களாமா. 11ஆம் வகுப்பு அந்த பசங்க இன்னும் சேரலையாமா. என்ன காரணம் எதுன்னு தெரியல, வறுமையா என்னன்னு தெரியலங்க. கொத்தனார் வேலை பார்க்குறாங்களாங்க அந்த பசங்க 3 பேரும். அதில் ஒரு பையன் மட்டும்தான் மது அருந்ததா சொல்லியிருக்காப்லையா. ஸோ போதையில் இருந்திருக்கலாம்னு நம்ம அசியூம் பண்ணியிருந்தோம்ல, அது இங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஒரு பையனை சொல்லியிருக்காராம் இது போல் போலீஸ்கிட்ட. சினிமாவை பார்த்து தான் பசங்க இது போல் பண்ணதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே நம்ம முன்னாடி கணிச்சிருந்த விஷயம் இப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு கேள்வி கேட்கப்படுச்சு செய்தியாளர் மத்தியிலேருந்து, 10வது வரைக்கும் படிச்சிருக்க பசங்கன்னா இந்த ஏஐலாம் ஃபுல்லாக யூஸ் பண்ண தெரிஞ்ச பசங்கன்னா இருப்பாங்களா? ஒருவேளை ChatGPT பயன்படுத்தி எதனா இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிடைக்கிற பாட்டில் பெட்ரோல் ஊற்றி எரிஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டப்ப, இல்லைங்க ChatGPTல அந்த பசங்க பயன்படுத்தலை, சினிமா படம் பார்த்து தான் அதை பண்ணதா அந்த பசங்களே சொல்கிறாங்கன்னு அவர் இங்கே சொல்லியிருக்காரு. சிறார்கள் சம்மந்தப்பட்ட வழக்கு, அதனால தான் பேர்கள் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஓகே. RSS பிஜேபி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சார்ந்து சொன்ன பெரிய குற்றச்சாட்டை என்ன, பாஜக பி டீம் இவங்க ஆட்சி அமைச்சா பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு சமம், சங் பரிவார் சார்ந்தவங்க தான் இவங்க, அது இதுன்னு 1008 விமர்சனங்கள். ஆனால் நிலைமையை பார்த்தீங்களா, திமுக ஆதரவு கூட்டணிகளால் இப்போ தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கு. கால் எப்படி மாறி இருக்குல்ல. ஓகே, ரைட்டு. இந்த RSS இயக்கத்தோட மாணவர் அமைப்பு, அது பேர் ABVPன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பை சேர்ந்தவங்க முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரில் போய் சந்திச்சிருக்காங்க. என்ன ப்ரோ இது, அந்த கட்சியெல்லாம் அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காங்க, நேரில் போய் சந்திச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சருக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், ஆனால் அதை சந்திக்க வர்றவங்க சார்ந்து பெருசாக காட்ட மாட்டாங்க. வித்தியாசம் புரியுதா? அவரும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, வந்து பார்த்துருக்காங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் என்ன வெளியே வரும் பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் ஃபோட்டோஸ் வரல. குறிப்பாக முதலமைச்சர் யார் சந்திச்சாலும் உடனே நம்ம ஃபோட்டோஸை பார்த்தோம் சோஷியல் மீடியாவில். அது பெருசாக என்னால் பார்க்க முடியல, ஆக்சஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இவங்க செய்தியாளர்கள் சந்திச்சாங்க. அப்போ என்னென்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க இந்த தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ திட்டம் இருக்குல்ல, இதை நடைமுறைப்படுத்தணும், இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குல்ல, இதை தாங்க நாங்கள் போய் CM கிட்ட கேட்டோம். அவர் என்ன சொல்லிட்டாப்புல, ஓகேங்க நாங்கள் ஆலோசிக்கிறோம், ஆலோசித்து சாத்தியங்கள்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கப்படும்னு CM சொல்லியிருக்காராமா இவங்க கிட்ட. அதை இவங்க ப்ரெஸ் பீப்புள் மூலமாக இங்கே கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த முடிவுக்காக எதிர்கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா CM இப்போ சொல்லியிருக்காங்களா, அதாவது நாங்கள் இங்கே கொண்டு வருவோம்னு சொல்லலை, ஆலோசனை பண்ணி முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க.